பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. என்ன என் ஜாங்கிரி காலையிலேருந்து ஆளக்கணும் ரூமை விட்டே வெளில வரல. நானும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன், ஆனால் ரூமை விட்டே வெளில வரலையே. பார்க்குறேன்டி. பார்க்குறேன். எவ்வளோ நேரத்துக்கு ரூம்லே இருக்கணும்னு பார்க்குறேன். என்னை பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே இருக்கியா நீ? கிளைமேட் பயங்கரமாக இருக்கு. காலையிலே இந்த அணுவை தான் வாடி கொஞ்ச நேரம் மாடியில் போய் காற்று வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டா வரலன்ட்டு கீழேயே உட்காந்துருக்கா. இவ டிசைனரிங் படித்ததுக்கு பேசாமல் சமையல் பற்றியே படிச்சிருந்துருக்கலாம். எப்போ பார்த்தாலும் சமையலை பற்றியே யோசிச்சுட்டு இப்போ அத்தைக்கிட்ட எப்படி செய்யுதுன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கா. இதெல்லாம் கிடைக்குமா? இவளுக்குலாம் எங்கே தெரிய போகுது இதோட அருமை. சரி, அப்படியே அந்த பக்கம் போய் இந்த காற்றை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வரும். காலை நேரம் மல்லிப்பூ மல்லிப்பூ, மாலை நேரம் மனசுல பாலிவுட்னு நினப்பு. எப்போ பார்த்தாலும் இதை தூக்கிட்டு சுத்துறது. இது உண்மையாலுமே இரும்பா இல்லை விவேக் ஒரு படத்துல ஒட்டி வச்ச மாதிரி இதுவும் ஏதாவது ஒட்டி வச்சிருக்கோ? அட நம்பாலு, என்னடா காலையிலேருந்து வெளிலே வரல ரூம்லேயே இருப்பான்னு நினச்சேன். பரவாயில்லையே, வெளில வந்ததும் இல்லாமல் நேராக என்ன தேடி வந்துட்டா. தாவணியில் கூட அழகாக தான் இருக்கா. தாவணியே என்ன மயக்குறியே, ராப்பகலா வந்து உலுக்குறியே. தாவணியே என்ன மயக்குறியே, ராப்பகலா வந்து உலுக்குறியே. மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே. அடி பாதி மறைச்சு கலக்குறியே. ஏய், என்ன? ஓ, நீ இன்னமும் கோவமாக தான் இருக்கியா? எனக்கு யார் மேலேயும் கோவமும் இல்லை. கோவம் இல்லைன்னா ஒரு ஸ்வீட்டாக ஹாட்டாக ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போகலாம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் எதுக்கு ஸ்வீட்டா ஹாட்டா குட் மார்னிங் சொல்லணும்? என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களா? கொழுப்புடி, வேற எதுவும் இல்லை. யாரு? நான் உனக்கு முன்ன பின்ன தெரியாதவன்? ஆமா, நீ எனக்கு முன்ன பின்ன தெரியாதவன் தான். அதனால என்னாலலாம் குட் மார்னிங் சொல்ல முடியாது. ஏய், சபா, இப்போ என்ன? பார்த்து போ, திரும்பவும் அதில் இடிச்சு கீழே விழுந்துடாத. அதுக்கப்புறம் நாங்கள் தான் தாங்கணும். நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்து தான் போறேன். அப்படியே நான் பார்க்காம அது மேலே இடிச்சு கீழே விழுந்தா கூட என்னை யாரும் தாங்க வேண்டாம், எனக்கு தெரியும். பாரா, அப்புறம் பார்த்து ஓவரா வெயிட் தூக்குறேன்னு பேலன்ஸ் பண்ணாம நீங்க கீழே விழுந்துட போறீங்க. அப்புறம் தாங்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. அடிங்க மொகலை இருவரேன். ஹலோ, யாருங்க சொன்னா? அதெல்லாம் கீழே விழுந்தா தாங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ? ஆமாப்பா, அப்படி என்ன பேசிட்டோம்? ஆமாம், ஈவி எதுக்கு அங்கே போகிறா? என்ன பண்ணுறா? ஏய் அடி அடி அடி, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டி. நான் கீழே விழுந்தா கூட எனக்கு தூக்குறதுக்குன்னு நிறைய ஆள் இருக்குன்னு. அதுக்குன்னு ஏன்டி இப்படி பண்ற? என்ன என்ன பண்றாங்க? இப்போ என்ன உளறிட்டு இருக்க? என்ன சொல்றேனா? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், என்னை கீழே விழுந்தா தூக்க ஆள் இருக்குன்னு. அதுக்குன்னு இப்படியா கீழே இருந்து குதிக்கிறதுக்காக மேலே ஏறி உட்காந்துருக்க? என்ன, இங்க இருந்து நான் குதிக்க போறேனா? ஆமா, அப்புறம் எதுக்கு இப்போ மேலே ஏறி உட்காந்துருக்க? நான் சொன்னதால தானே. நான் கீழே விழுந்தா என்னை தாங்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னதால தானே நீ கோச்சிக்கிட்டு இப்போ கீழே விழ போகிறதுக்காக அது மேலே ஏறி உட்காந்துருக்க. சாரிடி,
நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்கு நீ இப்படிலாம் முடிவு எடுக்காதடி. நீ இல்லைன்னா நானும் இல்லை, நானும் அப்படியே கீழே குதிச்சிடுவேன். ம், அப்ப குதி. என்ன என்ன என்ன? யார் சொன்னா நான் இது மேல ஏறி குதிக்கிறேன்னு? அதுவும் உனக்காக. அப்புறம் ஏன்டி அது மேலே ஏறி உட்காந்துருக்க? ஐயோ, இந்த பக்கம் நல்லா காத்தடிக்குது. இங்க இருந்து உட்காந்து பார்த்தா அங்க கீழே இருக்கிறது அந்த பில்டிங் எல்லாம் நல்லா அழகா தெரியுதுன்னு வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தா, அதுக்குள்ள என்னையா நீயே ஒன்று கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? ஓ அப்படியா? வேடிக்கை பார்க்க உட்காந்துருந்தியா? கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன். நல்லா பயந்த. அப்புறம் நான் பாட்டுக்கும் விளையாட்டுத்தனமா நீ பேசுகிறேன்னு பேசிட்டேன். நான் கீழே விழுந்தா எனக்கு தாங்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு. நீ அதை கேட்டுட்டு அமைதியாக போயிட்ட. ஒரு வேளை கோச்சிக்கிட்டு இதேமாரி பண்ணிட்டியோ அப்படின்னு ஒரு பயம்தான். உன்னை தாங்கிறதுக்கு தூக்குறதுக்கும் பொண்ணு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அதை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? நீ சொன்னதை கேட்டு நான் ஏன் கொச்சுக்கணும்? அது மட்டும் இல்லாம நீ இதெல்லாம் ஒரு காரணம்ட்டு நான் ஏன் எங்கிருந்து குதிக்கணும்? அதான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். சரி சரி, நீ காத்து வாங்கு. ஐயோ போயாங்கண்ட. சரி சரி, ரொம்ப சந்தோஷப்படாத. நான் கிளம்புறேன். நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதனால நீ கோவமா இருக்கும்போது வரேன். லூசு. ச்சே, நம்ம தான் அவளை தப்பாக எடுத்துக்கிட்டோம். அவள் நல்லா தெளிவாக தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கீழே தூக்கி போட்டாலும் போட்டிருந்துருப்பா. அழகாக தான் இருக்கா, ஆனால் கிட்ட போனால் தான் கத்துறாளே. இது பார்க்கும்போது சுச்சுவேஷன் சாங்குன்னா என்ன சுச்சுவேஷன் சாங்னு வரும்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் வருது. டே மனோஜ், ரொம்ப கெட்டுட்டடா நீ. ஆனாலும் இதே மாதிரிலாம் பார்த்தா தடுமாற தானே செய்யும். ஏண்டி, காலங்காத்தால உனக்கு ரசிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? நான் இருக்கிற இடமா தான் வருவியா? முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா மூடி கிடந்த ஜோடி திமிரா என்ன சொல்ல எப்படி சொல்ல எதுகமோன கைவசம் இல்ல உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி என் உச்சி வெகுதடி நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோயினியா. அடே எறும்பு பயலே, நானே என் பொண்டாட்டியத்தோட ரொம்ப பயப்படுறேன். நீ அசால்ட்டா போய் அவ இடுப்புலயே உக்காந்துருக்க. இருடி, வரேன் உனக்கு. ஏய், நான் எதுவும் பண்ணல. உன் இடுப்புல என்ன இடுப்புல கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எறும்பே, எல்லாம் உன்னாலதான் இவ திட்டிட்டு போயிருக்கா. இப்ப நீ உயிரோட இருக்கியா இல்லையா? நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா டைட்டா பிடிச்சும் நீ இன்னும் உயிரோட இருக்க. அதுவும் ஸ்ட்ராங்கா ஏஞ்சி நின்றுட்டு இருக்க. ஏற்கனவே அவளுக்கு எனக்கும் முட்டிட்டு நிக்குது. அதுவே சமாளிக்க முடியாம தில்லாடிட்டு இருக்கேன். இதுல நீ வேற நடுவுல பூந்து இன்னும் ஆட்டத்தை சூடுபடுத்துறியா? எறும்பே, நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், எங்கேயாவது எனக்கு பதில் சொல்றியா? சரி, உனக்கு எங்க வாய் இருக்கு? மற்றவங்களை கடிக்க தானே செய்வ, எங்க பேசுவ? எல்லாம் உன்னாலதான். இவ வேற கோவமா போறாளே. சரி, இங்கேயே சமாதானப்படுத்திடலாம். இல்லைன்னா இது ரொம்ப நாள் நீண்டுட்டு போக மாட்டுக்கு. எறும்பே, போ போ. இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். அடுத்த தடவை உன்னை பார்த்தேன்.
கொஞ்சம் கூட பயமே இல்லாம இடுப்புல கை வைக்கிறான். அடியே, நான் ஒன்றும் வேணும்லாம் உன் இடுப்பில் கையை வைக்கல. உன் இடுப்பில் எறும்பு இருந்துச்சு, அதை தட்டி விடலான்னு தான் வந்தேன். மற்றபடி நான் ஒன்றும் வேணும்லாம் கையை வைக்கல. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நீ வேணும்னு தாண்டா கை வச்ச. ஏய், எனக்கு உன் இடுப்பில் கையை வைக்கணும்னா நான் தாராளமாக வந்து கை வைப்பேன்டி. அதுக்கே நான் எறும்பு இருக்குன்னு போய் சொல்லணும்? சத்தியமும் இடுப்பில் எறும்பு இருந்துச்சு, அதை தட்டி விடலான்னு தான் வந்தேன். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. வருவடா வருவ, இடுப்புல கை வைக்க வருவ. அப்படி மட்டும் வந்த கையை வெட்டிடுவேன். ஆமாம் போடி, உன் இடுப்பில் எறும்பே பிடிச்சிட்டானா இதுக்கு மேலே உன் இடுப்பில் கை வைக்க வந்தால் என் கையை வெட்டுவாளாம். நான் இரு உன்னை வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறியா? ஆனால் என்னை வச்சுக்கலாம் வேணாம், வேணும்னா கட்டிக்கோ. சிப்ப. ஏய், கீழே பார்த்து போடி, கால் தடுக்கி விழுந்துட போற. அப்புறம் நான் தான் வந்து தாங்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடா. அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் அப்பவே சொன்னேன். இதுக்கு தான் புருஷன் சொன்னா கேட்கணும். யாருக்கு யாருடா புருஷன்? வலிக்குது. எனக்கு ஒன்றும் நீ புருஷன் இல்லை. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் தாண்டி உனக்கு புருஷன். அதெல்லாம் கிடையாது. வலிக்குதே. என்னடி தங்கம், ரொம்ப வலிக்குதா? மாமா வேணா தூக்கி விடட்டுமா? ஒன்றும் வேணாம், எனக்கு எழுந்திரிச்சுக்க தெரியும். உன் ஹெல்ப்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ என்னை தூக்கி விடவும் தேவையில்ல, நானே எழுந்திரிச்சுப்பேன். அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, எழுந்திரிக்க முடியலையே. அதுக்கு தான் தூக்கி விட சொன்னா ஓவரா சீன் போடுறது. உன்னை இந்த போஸ்டில் பார்க்க ரொம்ப சிரிப்பாக இருக்கு, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ அம்மா, பார்த்துட்டே இருக்கே, தூக்கி விடலாம்ல. என்னால தான் எழுந்திரிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. தூக்கி விட. இதோ இதோ அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தூக்கி விடுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். ஐயோ, வலி தாங்க முடியலையா? இந்த நேரத்தில் கண்டிஷன் உட்காந்துருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தூக்கி விடுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். சரி சொல்லு, நான் கேட்குறேன். இப்போ தூக்கி விடு. அப்போ ஓகே. அடியே, தூக்கி விட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்தின அப்புறம் அவ்வளோதான். அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ தூக்கி விடு. அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேளண்டி. ஐயோ, வலி தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே கேட்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி கோவமாலாம் பார்த்தீங்கன்னா நான் தூக்கி விட மாட்டேன். ஒழுங்கா சிரிச்சுக்கிட்டே கேளு. தயவு செஞ்சு கொஞ்சம் தூக்கி விடுறியா? ரொம்ப வலிக்குது. இது எவ்வளோ அழகா இருக்கு. நீ கவலைப்படாத தங்கம், ஒன்றுன்னா பட்டு போல அழகா என் கையால் தூக்கி விடுறேன். நீ தூக்கி விடுறி, அப்புறம் உனக்கு இருக்கு. கீழே விழுந்ததை பார்த்து சிரிச்சுட்டா இருக்க. சரி வா, என் கையை பிடி, என் கையை பிடிச்சி எழுந்துரி. ஏய், பார்த்து பார்த்து பொறுமையா எழுந்துரி. நீ என்ன ஒழுங்கா பிடிச்சு தூக்கு. ஒழுங்கா தண்டி பிடிச்சி தூக்குறேன், எழுந்துரி. பார்த்து. காயா பழமா? ராதிகா, சாரிடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் தான் நீ சொன்னதை ஒழுங்காக புரிஞ்சுக்காம ஏதோ நானாக ஒரு கற்பனை பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டேன். சாரிடி. அன்னைக்கு கிரண் மாமா வீட்டில் பேசினதும் நீ அதை கேட்டு வந்து எவ்வளோ ஹர்ட் ஆனன்னு எனக்கு நீ கத்துனதுலேயே புரிஞ்சிடுச்சு. சாரிடி. ஆனால் அன்னைக்கு பேசினது சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை பற்றி பேசவே இல்லைடி. அதில் என் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீ சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டதுக்கு என் மேலே எல்லா தப்பும் இருக்குது. ஆனால் அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ சொல்கிறேன்டி, சத்தியமாக எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. உன்னை எப்போ பிடிச்சது தெரியுமா? அது எப்போ பிடிச்சதெல்லாம் சொல்ல முடியலடி, ஆனால் உன்னை பிடிச்சிருச்சு. ஆரம்பத்தில் நீ நானும் சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் போக போக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரண் அண்ணன் கல்யாணத்தில் நீ இல்லைனா
என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சொல்கிறேன்டி, சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. எனக்கு நீ வேணும்டி. என்னை மன்னிச்சிரு. நீ என் மேலே கோவப்படு, என்னை திட்டு, அடி. ஆனால் இப்படி என்னை பிடிக்கலான்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்காதுடி. அது நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ப்ராமிஸாக சொல்கிறேன், இனிமே அந்த மாதிரி தப்பு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ராமிஸ் டி, என்னை மன்னிச்சிரு. ராதிகா, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நீ அன்னைக்கு சொன்னதுமே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே? ம், சொல்ல. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே விழுந்துட்டேன், தூக்கி விட சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ, தூக்கி தான் விட்டேன். நீ தூக்கி விட்டதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் கையெடுறா, தள்ளி போ. ம், கையை எடுத்துட்டேன். ம், என் இடுப்புல இருந்து கையெடுறா ஃப்ராடு. ஓ சாரி, மறந்துட்டேன். மறப்படா மறப்ப. ஃபர்ஸ்ட் நீ யாரை கேட்டு மேல கைய வச்ச? ஏய், வாயில போட்டுக்கோ. இப்படிலாம் தப்பா பேசாதடி. யாராவது கேட்டா என்னை என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆமா, நீ பாட்டுக்கும் யாரை கேட்டு என் மேல கை வச்சேன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? கைய வச்சா என்ன தப்பு? அட ஃப்ராடு, நான் என்ன சொன்னா நீ என்ன யோசிக்கிற? மண்டடா. புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஃப்ராடு ஃப்ராடு, சரியான ஃப்ராடு, பொறுக்கி எல்லாமே நீதான்டா. சரி விடுடி, மாமன் தானே. உன் புருஷன் உன்கிட்ட ஃப்ராடாவும் பொறுக்கியாவும் இருந்தா உனக்கு நல்லது தானே. யாரடா சொன்னா நீ என் புருஷனை? சும்மா சும்மா புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான் பாத்துக்கோ. எதுக்குடி அவ்வளோ பார்க்குற? நீ ஃபுல்லாவே பாரு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏய், நான் அப்படி சொல்லலடி, சும்மா நல்லாவே பாருன்னு சொன்னேன். உன் மண்டையில தாண்டி என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. இப்படி அடி நினைப்பாங்க, அதுவும் காலங்காத்தாலே. யாரு? நானு கீழே விழுந்துட்டேன், தூக்கி விடுன்னு தானே சொன்னேன். ஆனா தூக்கி விடுற சாக்குல என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணாம தான். நான் எதுவும் பண்ணாம தான். ஒண்ணும் இல்ல, சிப்ப, நான் போறேன். ஏய், எங்க போற? தூக்கி விட்டா நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப பாட்டுக்கு நீ போற? நீ பண்ண வேலைக்கு எதுவும் செய்ய மாட்டேன், போடா. நீ எனக்கு தூக்கி விட்டது கூட தேங்க்ஸ் கூட கிடையாது. அடிங்க, ஒரு தேங்க்ஸ்னு சொல்ல மாட்டியா? சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? இப்ப மட்டும் நீ கேட்கல. என்னடா பண்ணுவ? வேற ஒன்றும் இல்லை, இப்ப பண்ணதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்தி பண்ணுவேன். எப்படி? என்ன? ஏய் இருடி, சொல்றதை கேட்டுட்டு போ. கேட்க முடியாது, போடா பொறுக்கி. பொறுக்கியா? சரி விடு. ஒரு கப் காஃபி கேட்கலான்னு பார்த்தா இப்படி ஓடுறா. ஆனாலும் மனோஜ், காலங்கத்தாலே உனக்கு வாழ்வு தாண்டா. உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்கு. ஒரு நாள் இருக்கு அவளுக்கு. ராதிகா, அத்தை, எங்க போன நீ? உன்னை ரூமுக்கு வந்து தேடி பார்த்தேன், ஆளே இல்ல. அது நான் மொட்டை மாடியில இருந்தேன் அத்தை, சும்மா காத்து வாங்கலான்னு. ஓ, வாங்கிட்டியா? அத்தை,
கேட்குறேன். என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. அத்தை. அம்மா அதெல்லாம் நல்லாவே காற்று வாங்கினாங்க. நானும் மேலே தானே இருந்தேன். இல்லை செல்லம், நல்லா காற்று வாங்கினியா? ஓ அப்படியா, சரி சரி. ராதிகா, உனக்கு ஏதாவது வேணுமா? ம், எங்கள் அம்மா கேட்குறாங்க பாரு செல்லம். சொல்லு, உன் பையன்தான் வேணும்னு சொல்லு. அத்தை, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. சரிம்மா. ம், நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, நீ மிஸ் பண்ணிட்ட. ஒரு சான்ஸும் வேணாம். என்னால் இப்போ கோவப்பட்டு கூட பேச முடியாது. அந்த தைரியத்தில் நீங்கள் என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா ஆப்போசிட்டில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ மட்டும் நீ கோவப்பட்டு பேசுனேன்னு வச்சுக்கிய, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் நான் நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஐ மீன், இன்னைக்கு காலையில் மேலே நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ம் அதனால நான் சொல்கிறத கேட்டு ஓகே சொன்னீன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வேணா போய் சொல்லிக்கோ, என்னால ஓகே சொல்ல முடியாது. இப்போ நீ மட்டும் ஓகே சொல்லலைன்னா வச்சுக்கோ. ஓகே சொல்லலைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு உன் ஃப்ளாட்டில் நடந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் மொட்டை மாடியில் நடந்தது, நீ ஓகே சொல்கிற வரையும் அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும். எப்படி வசதி? ஆ அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு டக்குன்னு ஓகே சொல்லிடு. அதெல்லாம் என்னால் முடியாது. ஓகே இல்லை. அப்படின்னா இது தினமும் நடக்கும்பா. இதில் ஏமாலாம் எந்த தப்பு சொல்லக்கூடாது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் ஒன்றால் தான். நீ ஓகே சொல்லலைன்னா இப்படி தான் நடக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நான் அன்னைக்கே சொன்னேன்லடி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணுன்னு. நீ இன்னும் ஆரஞ்சு ஃப்ளேவரே யூஸ் பண்ணிகிட்ருக்க. அது டேஸ்ட்டு நல்லாவே இல்லடி. நீ ஒன்று பண்ணு, ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணு நெக்ஸ்ட் டைமு. என்னம்மா, என்னாச்சு? கேட்குறாங்களே எங்கள் அம்மா, சொல்லு என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லத்த, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுவை கூட்டிக்கிட்டு வா, சாப்பிட்லாம். சரிங்கத்த, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். நானும் வேணா வரட்டா? நீயே பிடுங்க வேணாம், உன் வேலையை பாரு. கோச்சு கதை செல்லம். இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் இந்த இடத்த காலி பண்ணலை, அப்புறம் ஃப்யூச்சரில் உனக்கு எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு பண்ணி விட்டுருவேன். ஒழுங்காக ஓடி போயிடு. அடியே, நான் சொன்னால் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒழுங்காக இடத்த காலி பண்ணிடு. நீ செஞ்சாலும் செய்வடி. உனக்காக நான் காப்பாற்றிக்கிட்டு நான் இப்போ இடத்த காலி பண்ணுறேன். லூசு. டே மனோஜ், காஃபி குடிக்கிறியா? அம்மா வேணாம், நான் காலையிலே ஆரஞ்சு ஃப்ளேவரில் காஃபி குடிச்சிட்டேன். நடுதானா திரணனா நடுதானா நடுதானா